ஹலோ வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்க வச்சு சாண்ட்விச் பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், லஞ்ச் பாக்ஸ்லேயும் எடுத்து அனுப்பலாம் பசங்களுக்கு. இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்காங்க. இந்த பட்டாணியை போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சாச்சுங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். சீரகம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு பூண்டு ஒரு 10 பல் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா, வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, சுவைக்கு ஏற்ற மாதிரி. உப்பு போட்டால் வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கி வரும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், சீரகத்தூள் போட்டிருக்காங்க. கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க. இப்போ மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அது தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது மாதிரி நல்லா வறுத்துக்கணும். நல்லா ஒரு மணமாக நல்லா இருக்குங்க. இப்போ இது மாதிரி வறுக்கும்போது அதிகமாக ஃப்ளேம் வச்சோம்னா அது தீஞ்சிரும். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பட்டாணி விழுத போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் இது மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி பண்ணிக்கிட்டோங்க. இப்போ வந்துட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது மாதிரி கொஞ்சமாக நசுக்கி போட்டுக்கலாம். நம்ம ப்ரெட்டில் வைக்கும்போது இப்படி இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் மேஷர் எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணிக்கணும். நல்லா மேஷ் பண்ணியாச்சுங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்போ நான் ப்ரெட்டுக்காக செய்ய போகிறேங்க. ஒரு பவுலில் மாற்றிட்டேங்க. கொஞ்சமாக அதில் வந்துட்டு பச்சை வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன், கொத்தமல்லி போட்டிருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம், அரை பத்த நல்லா இது மாதிரி பிழிஞ்சிருக்கேன். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட் எடுத்துருக்கேங்க. இது மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸ்பைஸியாக இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்டியான்றதுனால நான் சில்லி சாஸ் போடுறேங்க. வேணும்னா உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் கூட போட்டுக்கோங்க. இப்போ மயோனைஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது மாதிரி உள்ளே போட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மாதிரி போட்டிங்கன்னா, இல்லை இது மாதிரி வேணான்னா அப்படியே சுட்டுட்டு கூட நம்ம செப்ரேட்டாக வச்சு சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட்லாம். இப்போ ப்ரெட்டு ஒன்று வச்சாச்சு. மேலே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாங்க. நான் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேங்க, அதனால ரொம்ப கட்டியாகவே இருக்குது. கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். அது ஸ்ப்ரெட் பண்ணால் ஸ்ப்ரெட் ஆகலைங்க, நல்லா டைட்டாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஸ்டவ் மேலே இதில் போடும்போது நல்லா ஃப்ரை ஆகிடும். நான் கிரில் தவா எடுத்துருக்கேங்க. அதில் போட்டு நல்லா இது மாதிரி கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி சாண்ட்விச் ரெடி ஆகிடுங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நமக்கும் நல்லா இருக்குங்க. சாப்பிடும்போது அந்த பட்டரு வீட்டிலையே செஞ்சு பட்டருங்க, ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது. இது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுக்கலாம் நம்ம ஸ்நாக்காக. ஓகே வியூவர்ஸ், நான் இந்த சாண்ட்விச்சோட என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.